பல போராட்டத்துக்கு பிறகு ஒரு வழியாக நம்ம பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். திஸ் இஸ் டே 6 ஆஃப் நான் எப்படி பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணேன். இன்னைக்கு கோவிலுக்கு தான் போகிறோம். அங்கே வச்சு தான் மங்களகரமாக பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அதனால காலையிலே குளிச்சுட்டு லேப்டாப்பை எடுத்து பேக்கில் வச்சுட்டு கிளம்பிட்டேன். என்னோட பிஸ்னஸ் ஜேர்னியை உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். அதுக்கு முன்னே நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்புறமா மேண்டடி ஒன், நான் பிறந்தது என்னமோ இந்த வீட்டில் தான், பட் வளர்ந்தது எல்லாமே பக்கத்து வீட்டில். அதனால அங்கே போயிட்டு அத்தை மாமா கிட்ட பிளெஸிங் வாங்கிட்டு அம்மாவை கூட்டிகிட்டு பைக்கில் கிளம்பிட்டேன். இந்த பிஸ்னஸை நான் மட்டும் ஸ்டார்ட் பண்ணல, நானும் என்னோட அண்ணனும் தான் ஸ்டார்ட் பண்ணோம். இதுதான் எங்கள் வீட்டு குட்டி பிள்ளைங்க. கோவிலுக்கு போகிறதுக்கு முன்னே பாட்டிக்கிட்டையும் ஆசீர்வாதம் வாங்கிட்டு போகிற வழியில் மாலை வாங்கிட்டு எங்கள் ஊரில் இருக்கிற முத்துமலை அம்மன் கோயிலுக்கு வந்தோம். வெப்சைட் இன்னும் லைவ் பண்ணல, ரிப்பன் கட் பண்ணதுக்கு அப்புறம் பண்ணலான்னு அதை செட்டிங் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்குள்ளே என்னோட அக்கா பொண்ணும் வந்துட்டாங்க. அப்புறம் சாமி கும்பிட்டு எங்கள் வீட்டில் இருக்கிற 3 குட்டி பிள்ளைங்களை வச்சு வெப்சைட்டை லான்ச் பண்ணிட்டோம். கோவிலே பொங்கல் கொடுத்துட்டு இருந்தாங்க. லைனில் இருந்து பொங்கல் வாங்கி சாப்பிட்டு முடிச்சாச்சு. நாளைக்கு என்னோட அம்மாவுக்கு பர்த்டே, ஸோ சர்ப்ரைஸாக ஏதாச்சும் பண்ணலாம் அப்படின்னு கேக் ஆர்டர் பண்ணேன். இது என்னடா சர்ப்ரைஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்னொரு சர்ப்ரைஸ் இருக்குது. கொஞ்ச நாளுக்கு முன்னாடியே அமௌண்ட் சேர்த்து வச்சுட்டு கோல்ட் ரிங், சாரீ எல்லாம் எடுத்துட்டேன். அதை சர்ப்ரைஸாக கொடுத்த உடனே என்னோட அம்மா ஃபேஸில் ஷாக்கிங் கூட கலந்த ஒரு ஹாப்பினஸ் பார்க்கணுமே. கோடி ரூபாய் கொடுத்தாலும் வராது. இப்போ பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணால் மட்டும் போதாது, அதில் இருந்து சேல்ஸும் எடுக்கணும். அங்கே தான் ட்விஸ்டே இருக்குது. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க.